Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமா அலசி ஆராயும் இந்த பயணத்துல உங்களோட இணைந்திருக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஞாயிறுக்கான சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அலச போற வாசகங்கள் ரொம்பவே ஆழமான ஒரு சவாலை நமக்கு கொடுக்குது. கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளின் வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இன்றைய வாசகங்கள் வழியாக நீர் எங்களுக்கு அளிக்கும் ஆழமான உண்மைகளுக்காகவும் அர்ப்பணம் நிறைந்த அன்பை நோக்கி எங்களை அழைக்கும் உமது வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இல்லத்திலும் பிரகாசிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். நிச்சயமா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வெறும் வரலாற்று பதிவுகளாக அல்லாமல் இன்று அவர்கள் சந்திக்கும் போராட்டங்களை வெல்லும் வல்லமையாக மாறட்டும். நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்கும் ஆண்டவரின் மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் அளவற்ற கிருபை முழுமையாக கிடைக்க வேண்டும் என ஆழமாக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்கள்ல பெரிய சமாதானம் வரணும் ஆண்டவரே. ஆமாம், அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானமும் உடல் நலமும் ஆன்ம பலமும் பெருகட்டும். குறிப்பாக திருவாளர் வசந்தகுமார் அவர்களை இன்று உமது திருமுன் அர்ப்பணிக்கிறோம். அவருக்கு நல்ல உடல் நலனை அளித்து அவர் உடலை வலுப்படுத்தும். கவலை மற்றும் பதற்றத்தை அகற்றி அவருக்கு மன அமைதியை தாரும். அவர் இதயத்தை மகிழ்ச்சியாலும் நம்பிக்கையாலும் நிரப்பும். உமது பிரசன்னத்தால் அவர் உள்ளத்தை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்பிக்கையோடும் பலத்தோடும் நடக்கச் செய்தருளும். எவ்வித தீமையிலிருந்தும் அவரை பாதுகாத்து உமது ஞானத்தால் அவரை வழிநடத்தும். நிச்சயமாக அவரை ஆசிர்வதியும். மேலும் திருமணத்திற்கு தயாராகும் செல்வி கிருபாவதி அவர்களை உமது திருமுன் அர்ப்பணிக்கிறோம். அவர் காலடிகளை வழிநடத்தி நீர் அவருக்காக தேர்ந்தெடுத்துள்ள துணையிடம் அவரை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு ஏற்பாட்டையும் ஆசிர்வதித்து குடும்பங்களுக்கிடையே ஒற்றுமையை கொண்டு வரும். அவர் திருமணம் அன்பு, விசுவாசம் மற்றும் உமது பிரசன்னத்தின் மீது கட்டி எழுப்பப்படட்டும். அவர் வருங்கால இல்லத்தை பாதுகாத்து அதனை அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் இடமாக மாற்றும். அவர் இல்லற வாழ்வு உமக்கு மகிமை சேர்க்கவும் உமது நன்மையை பறைசாற்றவும் அருள் புரியும். ஆமென். அவரோட திருமண வாழ்வை ஆசிர்வதியும். மேலும் விசுவாசிகள் மற்றும் சமூகங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து பிரமாணிக்கமாக வாழ்ந்து ஆண்டவரின் நிலையான பேரன்பில் கழிகுற அருள் புரியும். மறைப்பணியாளர்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் இறைவாக்கினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வரவேற்கப்படவும் ஆதரிக்கப்படவும் தங்கள் பணியில் வலுப்பெறவும் அருள் புரியும். குடும்பங்கள் மற்றும் இல்லங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் விருந்தோம்பல் மற்றும் தாராள மனப்பான்மையை கடைபிடித்து மகிழ்ச்சியால் ஆசிர்வதிக்கப்பட அருள் புரியும். ஆமாம் ஆண்டவரே. புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் மற்றும் நம்பிக்கையோடு இயங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் புதிய வாழ்வாலும் ஆண்டவரின் ஆசிர்வாதத்தாலும் நிரப்பப்பட அருள் புரியும். தாழ்மையானவர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள், துன்புறும் மற்றும் கவலையில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரின் உண்மையுள்ள தன்மையில் கைமாறு, அமைதி மற்றும் நம்பிக்கையை கண்டடைய அருள் புரியும். நிச்சயமா. திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். அது பாவத்திலிருந்து விடுதலையை பறைசாற்றவும் ஆண்டவரின் அன்பிற்கு சாட்சியாக விளங்கவும் தாராள மனப்பான்மையை ஊக்குவிக்கவும் அருள் புரியும். எங்கள் சொந்த பணிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்களை சீடத்துவத்தை தழுவவும் கிறிஸ்துவில் புதிய வாழ்வை வாழவும் ஆண்டவரின் நிலையான பேரன்பில் களிகூறவும் தூண்டுவதாக அமைய அருள் புரியும். ஆமென். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். கண்டிப்பா. முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்கியங்கள் 8 முதல் 11,
14 முதல் 16a. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 89, இறைவாக்கியங்கள் 1, 2, 15, 16, 17, 18. பல்லவி 1a. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்.
நம் கேடயமாண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வாக்கியங்கள் 3 முதல் 4, 8 முதல் 11. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர். உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நற்செய்தி வாசகம். சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் அல்ல. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 37 முதல் 42 முதி. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த ஆழமான உண்மைகளை நீங்க எளிதா புரிஞ்சிக்க நான் முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஆரம்பிக்க விரும்புறேன். ஓ, தாராளமா சொல்லுங்க. கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு.
அதாவது ஒரு பனி படர்ந்த குளிர்காலம், ஒரு சின்ன ஊர்ல வறுமையின் பிடியில சிக்கி தவிக்கிற ஒரு குடும்பம் இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க கிட்ட ஒரே ஒரு வேளைக்கு சாப்பிடுற அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சூடான கஞ்சி இருக்கு. ஐயோ, ஒருவேளை உணவு மட்டும்தானா? ஆமா, அந்த உணவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு அவங்க சமைச்சு முடிக்கிற நேரத்துல சரியா கதவு தட்டப்படுது. வெளிய பார்த்தா ரொம்ப களைப்படைஞ்ச குளிரால நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வழிபோக்கன். அப்புறம் அவரு ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்காரு. பசியால அவரால நிக்க கூட முடியல. இப்போ நீங்க அந்த நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க குழந்தைங்களோட பசியா இல்ல முகந்தெரியாத ஒருத்தரோட பசியா? ஒரு மிகப்பெரிய போராட்டம் மனசுக்குள்ள வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல சொந்த குடும்பத்தை பத்தி தான் முதல்ல யோசிப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் கொஞ்சமும் தயங்கல. தங்களோட பசிய மறந்துட்டு அந்த சூடான உணவை அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்து உபசரிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, மறுநாள் காலையில அந்த வழிபோக்கன் விடை பெற்று போறாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஏழை குடும்பத்துக்கு எதிர்பாராத விதமா மாபெரும் ஆசீர்வாதங்கள் வந்து சேருது. அவங்க வறுமையே நீங்கிடுது. ஓ, அந்த சின்ன தியாகம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடுச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு குறையில்லாத நிலைவாழ்வுக்கான பாதைய அந்த சின்னஞ்சிறு ஆனா வலி நிறைந்த தியாகம் திறந்து வைக்குது. இந்த நிகழ்வை கேட்கிறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவங்க எடுத்த முடிவு எவ்வளவு கஷ்டமானது. அவங்க சொந்த குடும்பத்தோட பசியை விட அந்த அந்நியருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த ஒரு புள்ளியில இருந்து தான் நாம இன்னைக்கு ஆழமான சில விஷயங்களை அலச வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும், குறிப்பா குடும்பம் தான் எல்லாம் நினைக்கிற நமக்கு ரொம்பவே சவாலா இருக்கும். இயேசு தன்னுடைய சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்னாடி கொடுக்கிற அறிவுரைகள் இவை. இது ஏதோ சாதாரண தத்துவ வகுப்பு கிடையாது. பின்ன என்னன்னு சொல்றீங்க? இது ஒரு போர்க்களத்துக்கான தயாரிப்பு. அவங்கள ஒரு பெரிய மிஷனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இயேசு கொடுக்கிற வார்னிங் மாதிரி வச்சுக்கலாம். சரி, நாம நேராக வசனங்களுக்குள்ளேயே போவோம். மத்தேயு 10:37-38 வசனங்கள்ல இயேசு சொல்றாரு, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இது முதல் அதிர்ச்சி. இன்னும் இருக்கு, என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இந்த வசனங்களை வாசிக்கும் போதே பல பேருக்கு ஒரு சின்ன தயக்கம் வரும். எனக்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. 10 கட்டளைகள்ல உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட அப்படிங்கறது ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான கட்டளையாச்சே. ஆமா, அது ரொம்ப அடிப்படையான கட்டளை. அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் இங்க எப்படி சொல்றாரு? இது ஆண்டவரோட சொந்த சட்டத்துக்கே முரணாக இல்லையா? குடும்பத்தை விட அவரை அதிகமா நேசிக்கணும்னு வற்புறுத்துறது கொஞ்சம் நியாயமில்லாத எதிர்பார்ப்பா எனக்கு படுது. நீங்க கேட்கிற அந்த முரண்பாடு முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுக்கும் நிச்சயமா வந்திருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்க அந்த காலத்து மத்திய கிழக்கு நாடுகளோட கலாச்சார பின்னணியை பார்க்கணும். அந்த காலத்துல குடும்பம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருந்திருக்குமே. ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நூற்றாண்டுல குடும்பம் அல்லது குலம் அப்படிங்கிறது வெறும் உணர்வு பூர்வமான உறவு மட்டும் கிடையாது. அதுதான் அவங்களுடைய பொருளாதாரம், பாதுகாப்பு, சட்டம், அடையாளம் எல்லாமே. ஓ, அப்போ தனி மனிதனுக்கு அங்க எந்த அடையாளமும் கிடையாதா? கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் தன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தா அவனுக்கு சமூகத்துல எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவன் பசியில சாக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான குடும்பத்தையே தெய்வமா நினைக்கிற ஒரு சமூகத்துல தான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. எனக்கு இப்போ ஒரு விஷயம் விளங்குது. அப்போ குடும்பத்தை நேசிக்க கூடாதுன்னு அவர் சொல்லல. மாறாக அந்த சமூகத்துல குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தெய்வ நிலையை உடைக்கிறாரா? மிகச்சரியாக பிடிச்சிட்டீங்க. இயேசு இங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் முன்னுரிமை சம்பந்தப்பட்டது. அதாவது பிரியாரிட்டி. பிரியாரிட்டினா முதல் இடம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. சரி. ஆமா, எபிரேய மற்றும் அரமேய மொழி மடையில ஒருவரை வெறுப்பது அல்லது குறைவாக அன்பு செய்வது அப்படிங்கிறது 2வது இடத்துல வைப்பது என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓ, அப்போ குடும்பத்தை வெறுக்க சொல்லல, 2வது இடத்துல வைக்க சொல்றாரு. கரெக்ட். இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு உறவும்,
அது எவ்வளோ புனிதமானதாக இருந்தாலும் சரி, அது என்னை பின்பற்றுவதற்கோ உண்மைக்காக நிற்பதற்கோ ஒரு தடையாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம இறுதி விசுவாசம் ஆண்டவருக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்றாரு. ஆமா, எந்த சூழ்நிலையிலையும் அந்த விசுவாசம் மாறக்கூடாது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. ஒரு வீட்டின் அடித்தளம் எப்படி இருக்குமோ அதை இயேசுவோட ஒப்பிடலாம். ரொம்ப நல்ல உதாரணம், சொல்லுங்க. அந்த அடித்தளத்தின் மேலே எழுப்பப்படுற சுவர்கள் தான் நம்ம குடும்ப உறவுகள். அடித்தளமே உறுதியா, அதாவது இயேசுவே முதல் இடத்துல இருந்தாதான் அந்த குடும்பம்ங்கிற சுவர்கள் எந்த புயல் வந்தாலும் சாயாம இருக்கும். அருமையான விளக்கம். அடித்தளம் சரியில்லைன்னா சுவர்கள் விரிசல் விட்டுடும். ஆமா, ஒருவேளை ஆண்டவரை புறந்தள்ளிட்டு குடும்பம் பிள்ளைங்க மேல இருக்கிற அதீத பாசத்தால ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரோ அல்லது ஒரு தப்பான வழியில போறாரோ, அங்க அவர் அடித்தளத்தை விட்டுட்டு சுவர்களை நம்பி வீட்டை கட்ட பாக்குறாரு. அது கண்டிப்பா ஒரு நாள் சரிந்து விழுந்துடும். அதனாலதான் இயேசு நீ என்னுடையவனா இருக்க தகுதியற்றவன் அப்படின்னு எச்சரிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா விளக்குது. ஆனா இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சியை இயேசு அடுத்த வரியில கொடுக்கிறாரு. ஆமா, சிலுவையை சுமக்காம என்னை பின்பற்றி வருவோர் தகுதியற்றோர்னு சொல்றாரு. அதுவா? அதேதான். இன்னைக்கு நாம சிலுவைய கழுத்துல தங்கச் செயினா போட்டிருக்கோம், சர்ச்சில் அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இயேசு இத பேசும்போது அந்த மக்களுக்கு சிலுவைனா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரோமானியர்களோட மரண தண்டனை கருவி. அது வெறும் மரண தண்டனை கருவி மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான அவமானம். ரோமானிய பேரரசுக்கு எதிராக கலகம் செய்யறவங்கள அவங்க ஆடைகளை உரிந்து ஊருக்கு நடுவுல முக்கிய சாலைகள்ல சிலுவையில் ஆராய்ந்து தொங்கவினவாங்க. கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. ஆமா, அதை சுமந்து போறவன் அந்த சமூகத்தால முற்றிலுமா நிராகரிக்கப்பட்டவன். அவன் மேல எல்லாரும் எச்சில் துப்புவாங்க. அப்போ அந்த சிலுவையை சுமக்கிறதுங்கிறது வெறும் உடல் வலி இல்ல, மன ரீதியான பெரிய அவமானம். சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அருவருப்பான ஒரு அடையாளத்தை காட்டி இத சுமக்க தயாரா இருந்தா மட்டும் என் பின்னாடி வா அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு. இங்க நான் உங்ககிட்ட நேயர்கள் சார்பா ஒரு சவாலான கேள்வியை வைக்கிறேன். அந்த காலத்துல ரோமானியர்கள் சிலுவையில அறைந்தார்கள், சரி. ஆனா இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்கோ அல்லது குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்துற ஒரு சாதாரண மனிதருக்கோ இந்த சிலுவையை சுமப்பது எப்படி பொருந்தும்? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. ஒருவேளை ஆபீஸ்ல நடக்கிற ஒரு பெரிய ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்டா அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவருக்கு அவமானம் மட்டும் கிடைக்காது, அவர் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும். இது ஒரு நவீன கால சிலுவை தானே? கண்டிப்பா, இதுதான் இன்றைய காலத்தின் சிலுவை. ஆனா தன் குடும்பத்தையே ஆபத்துல தள்ளுற அளவுக்கு இயேசு நம்ம கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறாரா? இது ரொம்ப கடினமான வழியா தெரியலையா? நீங்க கேக்குற கேள்விதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள எழுகிற மிக ஆழமான பயம். என் பாதுகாப்பை நான் இழந்துடுவேனோ அப்படிங்கிற பயம். ஆமா, அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. இந்த பயத்துக்கான பதில தான் இயேசு தன்னுடைய அடுத்த வசனத்துல, அதாவது மத்தேயு 10:39 ஒரு பெரிய முரண்பாடா முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அதுல? தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர்னு சொல்றாரு. உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர். இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கே. இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான கவிதை கிடையாது. இது மனித உளவியலின் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த உண்மை. அதாவது என் பாதுகாப்ப, என் பதவிய, என் உயிரை நான் இறுக பிடிச்சுக்க நினைச்சா அதை நான் இழந்துடுவேன். ஆனா ஆண்டவருக்காக அதை விட்டு கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படிதானே? 100% உண்மை. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இன்றைய நவீன உலகத்துல சுயநலம் இல்லாம எனக்காக சேர்த்து வைக்காம எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டே இருந்தா இந்த சமூகம் என்னை ஒரு தோல்வியாளனா முத்திரை குத்திடாதா? அதாவது ஒரு லூசர்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். சரியா? ஆமா, என்ன பைத்தியக்காரன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்களே. இங்கதான் நம்ம உயிரை இழப்பது அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். மூல மொழியான கிரேக்கத்துல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா ஆன்மா அல்லது சுய அடையாளம்னு அர்த்தம். அப்போ உடல் ரீதியான உயிரை குறிக்கலையா இது? இல்ல, இயேசு இங்க உன் உடம்ப அழிச்சுக்கோ என்றோ அல்லது உன் திறமைகளை முடக்கி போட்டுட்டு முட்டாளா இரு என்றோ சொல்லல. அப்ப எதை இழக்க சொல்றாரு? அவர் எதை இழக்க சொல்றாருன்னா உங்களுடைய அந்த போலி அடையாளத்தை, அதாவது ஈகோவை. ஈகோவை இழக்கணுமா? ஆமா, நான் தான் பெரியவன், ஏன் புகழ் குறையக்கூடாது, 4 பேர் என்னை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாதே அப்படிங்கிற அந்த சுயநலத்தை இழக்க சொல்றாரு. இதை இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த ஈகோவுக்கும் நம்ம வாழ்க்கையை இழக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை நினைச்சுக்கோங்க.
அந்த போன்ல நீங்க பார்க்காமலேயே பின்னாடி ஒரு ஆப் ஓடிக்கிட்டே இருக்கு. பேக்ரவுண்ட் ஆப். ஆமா, அது எப்பவுமே நெட்வொர்க்கை தேடிக்கிட்டே இருக்கு, தகவல்களை டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால உங்க போன் பேட்டரி வேகமா குறையுது, போன் சூடாகுது. ஓ, அந்த மாதிரி ஆப்ஸ் போனை சீக்கிரமா ஹேங் ஆக்கிடும். உங்களோட ஈகோவும் அந்த பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி தான். அது எப்பவுமே மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, எனக்கு போதுமான மரியாதை கிடைக்குதா, நான் பாதுகாப்பா இருக்கிறேனா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கு. வாவ், அந்த ஈகோ அப்படிங்கிற ஆப் என் நிம்மதியே காலி பண்ணிடுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதனால உங்க ஆன்மீக பேட்டரி, உங்க நிம்மதி முழுவதும் வீணாகி போகுது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, உன் உயிரை இழந்து விடு. அதாவது அந்த ஈகோங்கிற ஆப்பை ஃபோர்ஸ் குவிட் பண்ணிடுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அதை நிறுத்திடு. எப்போ நீங்க உங்களோட அந்த போலி பிம்பத்தை காப்பாத்த துடிக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போ உங்க மனசுல முழு பேட்டரி சார்ஜ் கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு வெளிப்பாடு. அப்ப நீங்க பயம் இல்லாம உண்மையை பேசுவீங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கினா கூட என் அடித்தளம் ஆண்டவர், இந்த வேலை இல்ல அப்படின்னு தைரியமா நிப்பீங்க. அந்த தைரியம் தான் உண்மையான சுதந்திரம். நீங்க தோல்வியாளர் கிடையாது, உங்களை அசைக்கவே முடியாத ஒரு உண்மையான வெற்றியாளரா நீங்க உருவெடுப்பீங்க. இது ரொம்ப ஆழமான, ஆனா அதே சமயம் ரொம்ப நடைமுறையான ஒரு விளக்கம். ஈகோ அப்படிங்கிற அந்த சுமையை இறக்கி வைக்கும் போதுதான் நம்ம எவ்வளவு சுதந்திரமா சுவாசிக்க முடியும்னு புரியுது. அந்த சுதந்திரம் வரும்போதுதான் நம்ம மத்தவங்களை உண்மையாக நேசிக்க முடியும். ஆமா, அப்படி சுதந்திரமா சுவாசிக்கிற ஒரு மனிதனால மட்டும்தான் மற்றவங்களை உண்மையாக நேசிக்க முடியும், அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துலதான் வாசகத்தோட அடுத்த பகுதி ரொம்ப அழகா வந்து இணையுது. மத்தேயு 10:40-42 வரை உள்ள வசனங்கள். சரியா? ஆமா, இயேசு சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி போது பாருங்க. அதுக்கப்புறம் 42வது வசனத்துல, இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய அழகு இருக்கு. ஆமா, சிலுவையை சுமப்பது அப்படிங்கிற பெரிய தியாகத்துல ஆரம்பிச்ச இயேசு இப்போ ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் அப்படிங்கிற மிக சாதாரண எளிய விஷயத்துக்கு வர்றாரு. இது ஏன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இயேசுவின் போதனையில இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அவர் எப்பவுமே நம்ம கிட்ட எட்டாத விஷயங்களை கேட்கறது இல்ல. ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் பாக்க ரொம்ப சாதாரணமா தெரியுதே, ஆனா அதோட வரலாற்று பின்னணிய பாத்தீங்கன்னா அது சாதாரணமான ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல பாலஸ்தீன பகுதிகள் பாலைவன பகுதிகள். ஓ, கடுமையான வெயில் இருக்கும். ஆமா, தூசு படிந்த சாலைகள். பயணம் செய்யற ஒருத்தருக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுக்கிறது அப்படிங்கிறது வெறும் உபசரிப்பு கிடையாது. அது ஒரு மனிதனின் உயிரை காக்கும் ஒரு புனிதமான செயல். அது சரி, அந்த காலத்துல பாலைவனத்துல தண்ணி கொடுக்கறது உயிரை காப்பாத்துற விஷயம். ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் வாட்டர் பாட்டிலோட தான் அலையிறோம். அப்போ இன்றைய நவீன காலத்தின் குளிர்ந்த நீர் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய காலத்தோட பாலைவனம் அப்படிங்கிறது மனிதர்களோட தனிமையும் மன அழுத்தமும் தான். ரொம்ப உண்மையான வார்த்தை. எல்லாரும் கூட்டத்துல இருந்தாலும் தனிமையில தான் இருக்காங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஜூனியர் ஊழியர் பெரிய தப்பு பண்ணிட்டு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். எல்லாரும் அவரை திட்டும் போது நீங்க அவர்கிட்ட போய், பரவாயில்ல, நான் உனக்கு உதவி செய்றேன், இதை நாம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை இருக்கு பாருங்க. ஆமா, அதுதான் இன்னைக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர். அல்லது பல வருஷமா உங்ககிட்ட பேசாம இருக்கிற ஒரு சொந்தக்காரருக்கு நீங்களா ஈகோவை விட்டுட்டு ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குற அந்த சிறு செயல், அதுதான் இன்னைக்கு குளிர்ந்த நீர். வாவ், இதுக்கு நாம பெரிய கோடீஸ்வரரா இருக்க வேண்டியதில்ல, மனசு இருந்தா போதும். நிச்சயமா. அந்த மனசு எப்போ வரும்னா நம்ம ஈகோவை நம்ம இழக்கும் போதுதான் வரும். இந்த சின்ன சின்ன அன்பின் செயல்கள் எப்படி இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாகுது அப்படிங்கறத இன்னைக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக வாசிக்கப்பட்ட 1 பேதுரு 2:9 இணைத்து பார்த்தால் இன்னும் தெளிவா புரியும். பேதுரு இதுல என்ன சொல்றாருன்னு நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. அதுல பேதுரு சொல்றாரு, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்றி தமது வியத்தகு ஒளிக்க அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஒரு அற்புதமான அழைப்பு. இதுல எனக்கு அரச குருக்களின் கூட்டத்தினர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நேயர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் எப்படி ஒரு குருவாக முடியும்? இது பலருக்கும் வர சந்தேகம்தான். குரு அப்படிங்கிறவர் யாரு? திருவிவிலியத்தின் அடிப்படையில
குரு என்பவர் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுபவர். அப்போ தேவாலயத்துல பீடத்துல நிக்கிறவங்க மட்டும் குருக்கள் கிடையாதா? அவங்க திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள். ஆனா நீங்க திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே அந்த அரச குருக்களின் கூட்டத்தினர்தான். ஓ, அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பாலம் மாதிரி செயல்படணுமா? ஆமா. அப்போ உங்க வேலை என்ன? உங்களோட ஆபீஸ்ல, உங்க வீதியில, உங்க குடும்பத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு செல்வது. நீங்க எப்படி இதை கொண்டு செல்வீங்க? அந்த ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுக்கறது மூலமா, சரியா? கரெக்ட். நீங்க கொடுக்கிற அந்த குளிர்ந்த நீர் வழியாகத்தான் நீங்க ஒரு எளிய மனிதருக்கு, சமூகத்துல விளிம்பு நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு செய்யும் அந்த சிறு உதவி வழியாக நீங்க அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பாலமாக மாறுறீங்க. அப்போ நாம ஒருத்தருக்கு செய்யற அந்த சின்ன உதவி நேராக ஆண்டவரையே சென்றடையுது. உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார்னு இயேசு சொன்னதற்கான ஆழமான அர்த்தம் இப்ப முழுமையா புரியுது. ஆண்டவர் நம்ம எவ்வளவு பெரிய கருவிகளா பயன்படுத்துறாரு பாருங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன அன்பின் செயலும் நம்மள ஆண்டவரோட மாபெரும் மீட்பு திட்டத்துல ஒரு கருவியா மாத்துது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நிச்சயமா. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய சாதனைகளை அல்ல, சிறு சிறு செயல்களை, ஆனால் மிகுந்த அன்போடு செய்ய வேண்டும் என்பதைத்தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம அலசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம 3 முக்கியமான ஆழமான உண்மைகளை கண்டடைஞ்சிருக்கோம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக குடும்ப உறவுகளையும் தாண்டி இயேசுவுக்கு எப்படி முழுமையான முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். பிரியாரிட்டி, அதுதான் முதல் விஷயம். இரண்டாவதாக, நம்மளுடைய ஈகோ அப்படிங்கிற அந்த போலி அடையாளத்தை அழித்து நம்ம வெறுமையாக்கும் போதுதான் சிலுவையை சுமக்கும் உண்மையான பலமும் உண்மையான வாழ்வும் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். ஆமா, அந்த போலி அடையாளத்தை இழக்கும் போது உண்மையான அடையாளம் கிடைக்கும். மூன்றாவதாக, நாம் ஒவ்வொருவரும் அரச குருக்களின் கூட்டத்தினர் என்ற வகையில் மற்ற மனிதர்களை, குறிப்பாக எளியோரை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யும் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் போன்ற சின்னஞ்சிறு உதவிகள் வழியே ஆண்டவரையே நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதையும் தியானித்தோம். இந்த உண்மைகள் வெறும் தத்துவங்களாக நம் மூளையில் தேங்கிவிடக் கூடாது. இது நம்முடைய அன்றாட செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனின் அடையாளம். அதற்காகத்தான் நான் ஒரு சின்ன சிந்தனையை, ஒரு சவாலை முன்வைக்க விரும்புறேன். நேயர்கள் இதை கண்டிப்பா கவனிக்கணும். நீங்க அடுத்த ஒரு வாரம் முழுவதும் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நீங்கள் தினமும் கடந்து செல்லும் மனிதர்களில், அது உங்கள் குடும்பத்திலோ, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது பேருந்திலோ, யாரை நீங்கள் வழக்கமாக புறக்கணிக்கிறீர்கள்? யாருடைய முகம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போதுன்னு யோசிக்கணும். அந்த மனிதருக்கு நீங்கள் எப்படி உங்களது ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுக்க போகிறீர்கள்? அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், அவருக்காக நீங்கள் செல்லவிடும் 5 நிமிட நேரமாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன உதவி கூட இருக்கலாம். நீங்கள் செய்யும் அந்த சின்னஞ்சிறு செயல் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த வாய்ப்பை இந்த வாரம் முழுவதும் தேடுங்கள். மிகவும் ஆழமான ஒரு சவால். இந்த கேள்விகள் உங்களை சிந்திக்க வைப்பது மட்டுமல்லாமல் செயல்படவும் தூண்ட வேண்டும். ஆனா உண்மையிலே சொல்லுங்க, இந்த சிலுவையை சுமப்பது அப்படிங்கிறது கேட்கிறப்போ கொஞ்சம் பயமா இருக்கே. அந்த தயக்கம் வர்றது ரொம்ப சகஜம்தான். நம்மால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆமா, ஏன்னா நம்ம பலவீனமான மனிதர்களாச்சே. ஆனா திருத்தந்தையோட வார்த்தைகள் இங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். சிலுவையை நீங்க தனியா சுமக்கல, இயேசுவோட இணைந்து சுமக்கும் போது அது பயமுறுத்துவது கிடையாது. அவர் நம்ம கூடவே இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, மிகவும் கடினமான சோதனைகளின் போது உங்களுக்கு பலமும் தைரியமும் தர இயேசு எப்போதுமே உங்க பக்கத்துல இருக்காரு. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அது ஒரு பெரிய நம்பிக்கை. அதாவது நாம நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கிட்டு சுயநலமா எந்த ரிஸ்க்கும் எடுக்காம வாழ நினைச்சா வாழ்வோட உண்மையான அர்த்தத்தையே இழந்துடுவோம். மிகச்சரி. ஆனா அந்த வட்டத்தை உடைச்சிட்டு மற்றவர்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் போது உண்மையான ஆழமான நிலைவாழ்வை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம். பெரிய தியாகங்கள், உயிரை கொடுப்பது, சிலுவையை சுமப்பதுன்னு பேசிட்டு வர்றப்போ இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. ஆனா இந்த பெரிய தியாகங்களுக்கு பின்னால மிகச்சிறிய அன்றாட செயல்களும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இத புரிஞ்சுக்க நாம அரசர்கள் 2ஆம் நூலில் வர ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஒரு பணக்கார பெண்
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவாக்கினர் எலிசாவை தம் வீட்டுக்குள்ள எப்படி வரவேற்றாங்க, அது அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுங்கிறது தான் இன்னைக்கான மைய கருத்து. அப்போ நேரா நாம சூனேம் ஊருக்கு போவோம். அந்த வழியா இறைவாக்கினர் எலிசா அடிக்கடி போயிட்டு வர்றாரு. அங்க இருக்கிற ஒரு பணக்கார பெண் அவரை பார்த்து வற்புறுத்தி தம் வீட்டுக்கு உணவருந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வழியா போகும்போதெல்லாம் அங்க சாப்பிட்டுட்டு போறாரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நவீன உலகத்துல நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கு, பெரிய பெரிய லாக்குகள் இருக்கு. சொந்தக்காரங்க வந்தாலே எப்போ கிளம்புவாங்க அப்படின்னு யோசிக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பணக்கார பெண் சும்மா ரோட்ல போற ஒருத்தரை ஏன் வற்புறுத்தி வீட்டுக்கு கூப்பிடணும்? அவங்களுக்கு எலிசா கிட்ட எந்த காரியமும் ஆக வேண்டியது இல்லையே. இந்த இடத்துல நாம அந்த காலகட்டத்தோட பின்னணியை புரிஞ்சுக்கணும். சூனேம் அப்படிங்கிற ஊரு ஒரு முக்கியமான வியாபார வழியில அமைஞ்சிருந்த ஒரு இடம். நிறைய பேர் அந்த வழியா வருவாங்க போவாங்க. ஓ, அப்போ நிறைய நடமாட்டம் இருக்கிற பகுதி. ஆமாம், அங்க இருந்த அந்த பெண் திருவிவிலியம் குறிப்பா சொல்ற மாதிரி ஒரு பணக்கார பெண். பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பணம் அதிகமா வரும்போது தங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வேலியா அமைச்சுக்குவாங்க. யாரையும் எளிதா நம்ப மாட்டாங்க. அது உண்மைதான், பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட்னு நினைப்போம். ஆனா இந்த பெண் தன்னுடைய செல்வத்தை ஒரு தடையா நினைக்காம மத்தவங்களுக்கு உதவுற ஒரு பாலமா மாத்துறாங்க. அதிலும் குறிப்பா தன்னுடைய கணவன் கிட்ட அவங்க சொல்ற வார்த்தைய கொஞ்சம் கவனிங்க. நம்மிடம் அடிக்கடி வரும் இவர் ஆண்டவரின் அடியவர், புனிதர் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் விஷயமே இருக்கு. இதத்தான் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா எலிசா அந்த ஊர்ல எந்த அற்புதமும் பண்ணல, வானத்திலிருந்து நெருப்ப வரவழைக்கல, கடலை ரெண்டா பிளக்கல, சும்மா நடந்து போறாரு, வராரு, சாப்பிடுறாரு. எந்த ஒரு பந்தாவும் இல்லாத ஒருத்தரை அவர் ஒரு புனிதர்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக முதிர்ச்சி. அதாவது ஆண்டவரோட ஆழமான உறவுல இருக்கிறவங்களால மட்டும்தான் வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே இல்லாம இன்னொருத்தருக்குள்ள இருக்கிற ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. கண்டிப்பா. எலிசாவோட அமைதி, அவர் நடந்த விதம், அவர் பேசின வார்த்தைகள், இதெல்லாமே அந்த பெண்ணுக்கு அவர் ஆண்டவரோட நெருக்கமா இருக்காருங்கிறத உணர்த்தி இருக்கு. நாம பொதுவா என்ன நினைப்போம்? பெரிய கூட்டத்தை கூட்டி சத்தமா ஜெபம் பண்ணாதான் புனிதர்னு நினைப்போம். ஆனா உண்மையான புனிதம் ரொம்ப அமைதியானது. அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓகே, அவர் புனிதர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நல்லா சாப்பாடு போட்டும் அனுப்பணும்னு அவங்க நிறுத்திக்கலையே. அவங்க கணவன் கிட்ட போய் வீட்டு மேல்தளத்துல சிறு அறை ஒன்றையும் அவருக்காக கட்டி அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு நிரந்தரமான இடத்தை உருவாக்குறாங்க. எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, வீட்டுல ஏற்கனவே இருக்கிற ஒரு கெஸ்ட் ரூம் அவங்க கொடுக்கல, அவருக்காகவே மெனக்கெட்டு புதுசா ஒரு அறையை கட்டி கொடுக்கறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா அந்த காலத்து வீடுகள்ல இந்த மேல்தளம் அப்படிங்கிறது வீட்லயே ரொம்ப அமைதியான, காற்றோட்டமான, சிறந்த இடமா இருக்கும். அதாவது அவங்க ஆண்டவருடைய அடியவருக்காக தங்களுடைய வீட்டின் மிக சிறந்த ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கறாங்க. ஓ, பெஸ்ட் இடத்தை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அறைக்குள்ள அவங்க வைக்கிற பொருட்களை பாருங்க. படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன ஆயத்தப்படுத்தி வைப்போம் சொல்றாங்க. இந்த 4 பொருட்களும் வெறும் தளவாடங்கள் கிடையாது. இது ஆண்டவருக்காக நம்முடைய உள்ளத்துல நாம எப்படி இடம் ஒதுக்க போறோம் என்பதற்கான ஒரு வரைபடம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இருங்க, படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு, இதுக்குள்ள அவ்வளோ ஆழமான குறியீடுகள் இருக்கா? நான் இதை வெறும் அன்றாட தேவைக்கான பொருட்கள் மட்டும்தான் நினைச்சேன். இதை கொஞ்சம் தெளிவா விளக்குங்களேன். திருவிவிலியத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழம் இருக்கு. முதலாவது படுக்கை. படுக்கை என்பது இளைப்பாறுதல். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு இளைப்பாறுதலை தேடணும். ஓ, நம்ம ஓடிட்டே இருக்காம ஆண்டவர்கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும். சரியா சொன்னீங்க. இரண்டாவது மேசை. மேசை என்பது உறவு. ஒரு குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது தான் அங்க உண்மையால உறவு பலப்படுது. அதே போல ஆண்டவரோட ஒரு நெருக்கமான உறவை, ஆன்மீக உணவூட்டத்தை இது குறிக்குது. சரி, மேசை உறவுக்காகன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா மூணாவதா ஒரு நாற்காலி வைக்கிறாங்க. மேசை இருந்தாலே நாற்காலி இருக்குமே, அப்புறம் ஏன் குறிப்பா நாற்காலியை பத்தி சொல்லணும்? நாற்காலி என்பது இருப்பு. அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் மற்றும் அமைதியா உட்கார்ந்து கவனிப்பதை குறிக்குது. நீங்க நற்செய்தியில மரியா மற்றும் மார்த்தா நிகழ்வை யோசிச்சு பாருங்க. ஆமா, மார்த்தா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட்.
மார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா மரியா ஆண்டவருடைய பாதத்துல அமைதியா உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. அந்த உட்கார்ந்து கவனிக்கும் மனநிலை தான் இந்த நாற்காலி. ஆண்டவர் பேசுறதை கேட்க நம்ம தயாரா இருக்கணும். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ விளக்கு? கடைசியா விளக்கு இருளை அகற்றி நமக்கு வழிகாட்டும் இறை வார்த்தையின் ஒளி. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒளி தொடர்ந்து பிரகாசிக்கணும். இந்த நாளுமே இருந்தாதான் அந்த அறை முழுமையடையும். இப்படிதான் ஆண்டவருக்காக தாம் வீட்டுல ஒரு நிரந்தரமான இடத்தை அவங்க உருவாக்குனாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாவும் இன்னொரு பக்கம் பெரிய சவாலாவும் இருக்கு. நேயர்களாகிய நீங்க இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. பொதுவா நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் அவருக்காக நேரத்தை ஒதுக்குவோம். ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே ஜெபிக்க உட்கார்ந்துருவோம். ஆமா, ஆபத்து வந்தாதான் ஆண்டவர் ஞாபகம் வரும். ஆனா இவங்க பாருங்க, எதுவுமே கேட்காமலே ஒரு அறையவே கட்டி கொடுக்கறாங்க. இன்றைய நவீன வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு வேலைப்பழு, மொபைல் போன் நோட்டிபிகேஷன்ஸ், வாட்ஸ்அப், ஆஃபீஸ் டென்ஷன், இதுக்கு மத்தியில ஆண்டவருக்காக உங்க உள்ளத்துல எப்படி ஒரு சிறு அறையை ஒதுக்க போறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஆண்டவர் வந்து இளைப்பாடுறதுக்கு, உங்களோடு உருவாடுறதுக்கு அந்த படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு இருக்கிற அந்த சிறு அறை உங்க மனசுல எங்கே இருக்கு? நாம வெறும் கெஸ்ட் ரூம் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை பார்த்துட்டு அனுப்பிடுறோமா, இல்ல அவருக்காகவே ஒரு நிரந்தர அறையை கட்டி இருக்கோமா? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. அந்த அறைய அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திறந்து வச்சதுனாலதான் அவங்க வாழ்க்கையில அவங்களே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்க போகுது. அடுத்ததா நாம பார்க்க போற பகுதி ரொம்பவே உணர்வு பூர்வமானது. எலிசா அந்த பெண்ணோட அன்பை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய விரும்புறாரு. அவருக்கும் ஏதாச்சும் கைமாறு செய்யணும்னு தோணுது. ஆமா, ஆனா அவரு நேரடியா அந்த பெண்கிட்ட கேட்காம தன் பணியாள் கேகசியிடம் கேட்கிறார், அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. எனக்கு இங்க ஒரு கேள்வி வந்துச்சு. எலிசா ஒரு பெரிய இறைவாக்குனர். அவர் ஏன் நேரடியா அந்த பெண் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கல? ஏன் கேகசிய நடுவுல கொண்டு வராரு? இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அந்த காலகட்டத்து கலாச்சாரப்படி ஒரு இறைவாக்குனர் ஒரு பெண்ணோட நேரடியா தனிமையில பேசுறத விட ஒரு பணியாள் மூலமா பேசுறது ஒரு மரியாதைக்குரிய கண்ணியமான வழியா பார்க்கப்பட்டுச்சு. ஓ, அது ஒரு பண்பாடு. ஆமா. இரண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம், அந்த பெண் தன்னுடைய குறைய யார்கிட்டையும் சொல்ல விரும்பல. எலிசா நேரடியா கேட்டப்போவும் என் மக்களிடையே நான் நலமாகவே உள்ளேன் அப்படின்னு சொல்லி தனக்கு எந்த குறையும் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அவங்க தங்களை ஒரு குறையுள்ளவங்களா காட்டிக்க விரும்பல. ஆனா கேகாசி ரொம்ப கூர்மையா கவனிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அவருக்கு குறை ஏதும் இல்ல, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது அப்படின்னு. அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய வழியாக ஒரு அவமானமாகவே பார்க்கப்படுச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க அத ஆண்டவர்கிட்ட கூட ஒரு குறையா சொல்லி புலம்பல. இங்கதான் அந்த பெண்ணோட உயர்ந்த குணம் தெரியுது. ஆமா, அவங்க எதையும் டிமாண்ட் பண்ணல. நீங்க நினைச்சு பாருங்க, நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எலிசாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட முதல் நாள்லயே, ஐயா எனக்கு ஒரே ஒரு குழந்தை வர மட்டும் வாங்கித்தாங்க, உங்களுக்காகவே நான் ஒரு ரூம் கட்டித்தரேன் அப்படின்னு ஒரு வியாபாரம் பேசியிருப்போம். கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நாம அப்படிதான் டீல் பேசுறோம். நாம பல நேரங்கள்ல இப்படிதானே ஜெபிக்கிறோம். நான் 30 நாள் நோன்பு இருக்கேன், இதை கொடுத்துடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க தன் வலியை ஏத்துக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தாங்க. இதுக்கு பேருதான் உண்மையான சரணடைதல். தன்னுடைய சொல்லப்படாத ஏக்கங்களையும் பல வருஷமா மூடி வைக்கப்பட்ட வலிகளையும் ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை. அவங்க எந்த டீலும் பேசல, ஆனா ஆண்டவர் அவங்களுடைய குறையை தீர்க்க முன் வராரு. எலிசா அவங்கள கூப்பிட்டு, அடுத்த ஆண்டு இதே பருவத்துல உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமான ஒரு இறைவாக்கு. ஆமா, நீங்க ஆண்டவருக்காக உங்க இதயத்துல ஒரு சிறு அறைய எந்த நிபந்தனையும் இல்லாம ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுடைய வெற்றிடத்தை தேடி வந்து நிரப்புவார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எலிசா அப்படி சொன்ன உடனே அந்த பெண் கொடுத்த பதில் இருக்கே, அது என் மனசை ரொம்ப தொற்றுச்சு. என் தலைவரே, கடவுளின் அடியவரே, உம் அடியவளை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஆழமான வலி அந்த வார்த்தையில இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா திரும்பவும் நம்பி திரும்பவும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற பயம். அவங்க பல வருஷமா குழந்தைக்காக ஏங்கி அழுது மருத்துவம் எல்லாம் பார்த்து கடைசியில நமக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த ஆசையே மனசுக்குள்ள ஆழமா புதைச்சு வச்சிருக்காங்க.
அந்த விரக்திய நாம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப திடீர்னு எலிசா வந்து அந்த பழைய காயத்தை தொடும்போது அந்த மனசு தாங்கல. தயவு செய்து எனக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து என்னை மறுபடியும் அழ வச்சிடாதீங்க அப்படிங்கிற அந்த வலிதான் அந்த வார்த்தையில வெளிப்படுது. அந்த வலியை நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். மனித வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ரொம்ப சகஜம். கேகசி சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? கணவருக்கும் வயதாகிவிட்டது அப்படின்னு சொல்றார். அது மனிதர்களுடைய கணிப்பு. மருத்துவ ரீதியா, லாஜிக் ரீதியா இது நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆமா, ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. இதுதான் அந்த பெண்ணோட விரக்திக்கும் காரணம். ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மனித லாஜிக்களை எல்லாம் தாண்டி செயல்படுகிற வல்லமை கொண்டது. எலிசாவின் வார்த்தை ஒரு உறுதியான இறைவாக்கு. அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் நேரம் வரும்போது ஏப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்து உயிரற்ற தன்மையிலிருந்து ஜீவனை உருவாக்குவார். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பொருத்தி பாருங்க. எத்தனை முறை இதுக்கு மேல ஜெபம் பண்ணி அந்த பிரயோஜனமும் இல்ல, இந்த பிரச்சனை மாறவே மாறாது அப்படின்னு நினைச்சு உங்க நம்பிக்கையை கைவிட்டிருக்கீங்க. உங்க உடைந்த உறவுகள் விஷயமா இருக்கலாம், பல வருஷமா சரியாகாத உங்க உடல்நலம் பற்றியா இருக்கலாம், அல்லது உங்க வேலையை பற்றியா இருக்கலாம். ஆமா, பல காரியங்கள்ல நம்ம நம்பிக்கையை விட்டுருவோம். இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க புதைச்சு வச்ச அந்த ஆசைய ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் தன்னுடைய நம்பிக்கையை விட்டிருந்தாலும் ஆண்டவர் அவங்க மேல கொண்ட அன்பை விடல. அவங்க எதிர்பார்ப்பில்லாம கட்டி அந்த சிறு அறை அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. மிக சரியான பார்வை. சோ இன்னைக்கு நாம தியானித்த இந்த ஆழமான பகுதியிலிருந்து 3 முக்கியமான பாடங்களை நாம எடுத்துக்கலாம். முதலாவது, சூனிமூர் பெண்ணுடைய எதிர்பார்ப்பில்லாத உபசரிப்பு. தன்னிடம் உள்ள செல்வத்தை எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாள் என்பது உண்மையான ஈகை. இரண்டாவது, வீட்டு மேல்தளத்தில் அவங்க ஆண்டவருக்காக கட்டிய அந்த சிறு அறை, படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு மூலமா ஆண்டவருக்கு தன் வாழ்வில் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தாள் என்பது. மூன்றாவது, அவங்களுடைய சொல்லப்படாத குறையும் ஆண்டவர் மனித கணிப்புகளை தாண்டி அளித்த எதிர்பாராத பதிலும். ஆமா, இந்த வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துற விஷயம் என்னன்னா, நாம ஆண்டவர் கிட்ட போகும்போது நம்முடைய நிபந்தனைகளை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு போகணும். ஆண்டவரே, என் வீட்டுல, என் இதயத்துல உமக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருக்கு, நீர் வாங்க அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திறந்த மனதோடு கூப்பிடும்போது அவர் நம்முடைய சொல்லப்படாத குறைகளை கூட நிறைய மாத்துவார். ஆமா, அதுதான் ஆண்டவரோட இரக்கம். நான் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்க ஒதுக்க போற அந்த சிறு அறை எது? உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல, உங்களுடைய ஓட்டத்துல எந்த நேரத்தை, எந்த இடத்தை ஆண்டவருக்காக முழுமையா ஒதுக்க போறீங்க? கண்டிப்பா இதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதே போல நீங்க மறந்து போன அல்லது இது இனி நடக்காதுன்னு முழுசா நம்பி ஒதுக்கி வச்ச உங்க ஆசைக்கு, உங்க ஜபத்துக்கு ஆண்டவர் தரப்போற அந்த எதிர்பாராத ஆசீர்வாதம் என்ன, அதை பத்தி இன்னைக்கு ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க இதயத்துல அந்த அறையை திறங்க. ஆண்டவர் அந்த அறையை தன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்புவார். இன்னைக்கு இருக்கிற நவீன பரபரப்பான உலகத்துல நாமெல்லாம் வீட்டுல ஒரு மாடி அறை கட்டி வர்றவங்களெல்லாம் தங்க வைக்க முடியுமான்னு கேட்டா அது பல பேருக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆமா, அது யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த மாடி அறை அப்படிங்கிறத நம்ம மூளையில, நம்ம மனசுல நாம உருவாக்குற ஒரு மென்டல் பேண்ட்வித், அதாவது மனதளவுல நாம ஒதுக்கும் ஒரு இடமா நான் பாக்குறேன். ஓ, மென்டல் பேண்ட்வித் நல்ல உதாரணம். இப்போ நீங்க ஆபீஸ் வேலையா ரொம்ப பிஸியா லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க வாழ்க்கை துணையோ குழந்தையோ உங்ககிட்ட பேச வராங்க. ஆமா, அந்த நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவோம். கானா கையில இருக்கிற மொபைல் போனையும் வேலையையோ ஓரமா வச்சுட்டு அவங்களுக்காக உங்க முழு கவனத்தையும் ஒதுக்குறீங்க பாத்தீங்களா? அவங்க கண்களை பார்த்து பேசுறீங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த நேரம், அந்த கவனம், அதுதான் இன்னைக்கு நாம கட்டக்கூடிய மாடி அறை. அந்த மன இடைவெளி தான் உண்மையான விருந்தோம்பல். வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. உண்மையிலேயே அதுதான் மாடி அறை. நம்ம நேரத்தையும் செவிமடுக்கும் தன்மையும் மற்றவர்களுக்காக கொடுப்பதுதான் இன்றைய நாளின் மிகச்சிறந்த விருந்தோம்பல். நற்செய்தியில இயேசு சொல்றதும் இதத்தான். இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க எனக்கு ஒரு யதார்த்தமான சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சுயநலத்தை விட்டுட்டு குடும்ப அன்பை புனிதப்படுத்தி சிறுவையை சுமந்துகிட்ட மத்தவங்களுக்காக மனசுல மாடியறை கட்டி இதையெல்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும்? மனிதர்களாகிய நமக்கு சீக்கிரமே சோர்வு வந்துடுமே. ஒரு கட்டத்துல நாமே சோர்ந்து போயிடுவோம்னு தோணும். நாம என்ன மிஷினா? இந்த பெரிய தியாகங்களை செய்ய நமக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குது? இதற்கான பதில திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல ரொம்ப ஆழமா பேசுறார்.
பவுல் உரோமியருக்கு எழுதும்போது திருமுழுக்கு அப்படிங்கறத வெறும் தண்ணீரால் கழுவப்படும் ஒரு சடங்கா அவர் சுட்டிக்காட்டல. ஓ, வெறும் ஒரு சடங்கு இல்லையா? இல்லவே இல்ல. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு அவரை சொல்லும்போது, அந்த பழைய குற்றவாளி தன் பழைய அடையாளத்தை முழுமையா இழப்பது போன்ற ஒரு தீவிரமான ஆன்மீக மரணத்தை தான் அவர் குறிப்பிடுறாரு. ஓஹோ, ஆமா, திருமுழுக்கு அப்படிங்கிறது ஒரு மரணம், அப்புறம் அதன் பின் நடக்கும் ஒரு அடக்கம். இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். திருமுழுக்கு என்பது ஒரு அடக்கம் அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு கொஞ்சம் திகைப்பா இருக்கு. புரியுது, அது ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை தான். ஆமா, ஏன்னா திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அவரோட அடக்கம் செய்யப்பட்டோம் அப்படின்னு இந்த வாசகம் சொல்லுது. நான் இதை இப்படி புரிஞ்சிக்கலாமா? சொல்லுங்க, இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது பல கோடி கணக்கான கடனில் தத்தளித்து நஷ்டம் அடைந்து முழுமையாக திவாலாலி போன ஒரு பழைய நிறுவனத்தை, ஒரு கம்பெனிய முற்றிலுமாக மூடிட்டு எந்த கடனும் இல்லாத முற்றிலும் புதிய ஒரு நிறுவனத்தை தொடங்குறது போன்றதா இது. வாவ், மிக சரியான ஒரு ஒப்பீடு. அந்த ஒப்பீட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். சரி, சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பழைய நிறுவனம் சட்டபூர்வமா தீவாளாடி முழுமையா மூடப்பட்டு விட்டது அப்படின்னு வச்சுக்குவோம். அதோட கணக்கு வழக்குகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமா முடிக்கப்பட்டுடுச்சு. இப்போ அந்த பழைய நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தவங்க வந்து பணத்தை கேட்டால் சட்டப்படி அவங்களுக்கு ₹1 கூட கொடுத்த வேண்டியதில்லை. கரெக்டா? ஆமா, ஏன்னா அந்த நிறுவனமே இப்போ இல்ல, அது லீகலா இறந்துடுச்சு. அதேதான். அதுபோலதான் நம்முடைய பழைய மனித இயல்பு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அந்த பழைய நிறுவனத்தின் கணக்கு முற்றிலுமாக முடிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழ்வது என்றால் அன்றாட வாழ்வில் திங்கள் காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போது அது எப்படி செயல்படுது? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ பழைய கடன்காரர்கள், அதாவது என் பழைய கோபம், பொறாமை, தீய பழக்கங்கள் இதெல்லாம் மறுபடியும் வந்து என் புதிய நிறுவனத்தின் கதவை தட்டினால் நான் என்ன செய்யணும்? அங்கதான் இந்த வாசகத்தின் மையக்கருத்தை ஒளிஞ்சிருக்கு. மாட்சிமிகு தந்தை கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எப்படி உயிர்த்தெழச் செய்தாரோ அதே போல நமது ஆன்மா புதுவாழ்வு பெற்றுள்ளது. ஆமேன். புதிய நிறுவனத்திற்கு மூலதனமே ஆண்டவரின் உயிர்ப்பு தான். இப்போ அந்த பழைய கடன்காரர்கள் வந்து கதவை தட்டும்போது நான் என்ன சொல்லணும்? நான் உங்களுக்கு கடன் பட்டவன் அல்ல, அந்த பழைய மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு சட்டப்பூர்வமான உரிமையோட நீங்க சொல்ல முடியும். ஓ, எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கு. திங்கட்கிழமை காலையில நீங்க கண் விழிக்கும் போதே நான் புதுவாழ்வு பெற்றவன் அப்படிங்கிற உணர்வோடு எழுவதுதான் இதன் உண்மையான நடைமுறை சாத்தியம். இது கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த பழைய கடன்காரர்கள் அத்தனை எளிதா நம்ம விட்டு விடுவதில்லையே. அவங்க நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. ஆமா, அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஆனா இந்த வாசகத்தின் 8 முதல் 10 வரையிலான வசனங்கள்ல இதுக்கான விடை இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்ப்போம். சரி, 8 முதல் 10 வசனங்கள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோம் ஆயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை அப்படின்னு பவுல் சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு எப்படி தொடர்ந்து நம்பிக்கை இருக்க முடியும்? இத புரிஞ்சுக்க நாம 9 மற்றும் 10 வசனங்கள்ல உள்ள இறையியல் பின்னணியை ரொம்ப கவனமா பார்க்கணும். சரி, பவுல் இங்க என்ன கூறுறாருன்னா, இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல, பாவத்தை ஒழிக்க ஒரே முறை இறந்தார். ஓ, ஒரே ஒரு முறை இறந்தார். ஆமா, இங்க மூல மொழியான கிரீக்கத்துல பவுல் பதிவு செஞ்சிருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். பாவம் அப்படிங்கிறதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை ஹமார்த்தியா, அதாவது ஹமார்த்தியா. ஹமார்த்தியா, இது நாம செய்யற சாதாரண தவறுகளை குறிக்கிறதா? அதாவது நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அல்லது ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டுட்டேன் அப்படிங்கறத இது சுட்டி காட்டுதா? இல்ல, அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய திறவுகோள். பவுல் இங்க பாவத்தை ஒரு செயல்முறையாக, அதாவது ஒரு வேர்பா பார்க்கல. அப்போ எப்படி பார்க்கிறாரு? அது ஒரு பெயர் சொல்லாக, ஒரு நவுனாக, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா ஒரு கொடுங்கோல் எஜமானனாக பார்க்கிறாரு. ஒரு எஜமானனா? ஆமா, ரோமை நகர்ல வாழ்ந்த மக்களுக்கு இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது அவங்க அன்றாட வாழ்வுல பார்க்கிற ஒரு யதார்த்தம். ஒரு எஜமானன் தன் அடிமையின் மேல முழுமையான அதிகாரத்தை கொண்டிருப்பான். அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. கரெக்ட். பவுல் சொல்றாரு, பாவம் என்பது உங்களை ஆட்டி படைத்த ஒரு கொடிய எஜமான். ஆனா கிறிஸ்து இறந்து உயிர்த்ததன் மூலமா அந்த எஜமானனின் அதிகாரம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது. வாவ்! பாவம் என்பது இனி உங்களை ஆளும் எஜமான் அல்ல. அப்படி என்றால் பாவத்திற்கு நம்மீது இருந்த சட்டப்பூர்வமான உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. முற்றுமும் பறிக்கப்பட்டு விட்டது. இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் ஒரு செய்தி. நான் உங்களிடம் நேரடியாகவே சொல்றேன்,
அதாவது நீங்க உங்களின் பழைய பழக்க வழக்கங்களோடோ அல்லது கடந்த கால தவறுகளோடோ கடுமையாக போராடி கொண்டிருக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படி போராடுறாங்க. நான் மீண்டும் மீண்டும் தோற்று போகிறேன், என்னால் இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில நீங்க தவிக்கலாம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, அந்த இருளின் எஜமானனுக்கு உங்கள் மீது இருந்த அதிகாரம் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது. ஆமென். நீங்கள் இனி தோற்று போன ஒரு போர்க்களத்தில் போராட வேண்டிய அவசியமே இல்ல. நாம தோற்று போன போர்க்களத்துல போராட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு ஆழமான உண்மை. இதை விளக்குறதுக்கு 2ஆம் உலகப் போரின் போது நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு சரியான உதாரணமா இருக்கும். என்ன நிகழ்வது? போர் முடிஞ்சு ஜப்பான் முழுமையா சரணடைஞ்ச பிறகும் கூட பிலிப்பீன்ஸ் காடுகளுக்குள்ள ஹிரு ஒனோடா அப்படின்னு ஒரு ஜப்பானிய வீரர் இருந்தார். ஹிரு ஒனோடா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவருக்கு போர் முடிஞ்சது தெரியாம கிட்டத்தட்ட 29 வருஷங்களா மறைந்திருந்து போராடி கொண்டிருந்தார். 29 வருஷங்களா? போர் முடிஞ்சதே தெரியாமலா? ஆமா, அவருடைய பேரரசர் சரணடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை அவர் நம்பவே இல்லை. இல்லாத ஒரு எதிரியோடு எப்பவோ முடிஞ்ச ஒரு போருக்காக அவர் தன் வாழ்நாக காடுகள்ல கழிச்சார். இது கேட்கறதுக்கே ஒரு அதிர்ச்சியான, ஆனா அதே சமயம் நமக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு நிகழ்வு. அப்படின்னா நாமும் பல நேரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோமா? கண்டிப்பா. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான், பாவத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிற உண்மை புரியாம நாமும் பல வருஷங்களா ஆன்மீக காடுகளுக்குள் பதுங்கி பயந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? முற்றிலும் உண்மை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்ன போதே போரின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஆனா நாம இன்னும் அந்த ஜப்பானிய வீரரை போல பழைய எஜமானன் நம்மை தண்டிப்பான் அப்படின்னு பயந்து, இல்லாத ஒரு அதிகாரத்திற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நான் ஒரு சவாலான கேள்வியா கேட்க போறேன். கேளுங்க. இது என்னை போன்ற பலருடைய மனதிலும் எழும் ஒரு யதார்த்தமான கேள்வி. என் பழைய இயல்பு இறந்து விட்டது, நான் புதுவாழ்வு பெற்று விட்டேன், பாவத்தின் அதிகாரம் உடைக்கப்பட்டு விட்டது, போர் முடிந்து விட்டது அப்படின்னு எல்லாமே தர்க்க ரீதியா சரியா இருக்கு. ஆனா ஏன் நான் இன்னும் கோபம், கவலை, பொறாமை போன்ற சவால்களை அன்றாட சந்திக்கிறேன்? என் பழைய மனிதன் இறந்து விட்டால் ஏன் என் அலுவலகத்துல ஒரு சக ஊழியர் என்னை குறை கூறும்போது எனக்கு உடனடியாக கோபம் வருது? அது மனித இயல்பு இல்லையா? ஆமா. ஆனா ஏன் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உலகமே இருண்டு விட்டதை போல நான் கவலைப்படுறேன்? பழைய மனிதன் செத்து விட்டான் என்றால் இந்த பழைய உணர்வுகள் எங்கிருந்து வருது? இது மிக மிக முக்கியமான கேள்வி. இறையியல் அப்படிங்கிறது வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக இல்லாமல் நம் வாழ்வோடு கலக்க வேண்டிய புள்ளியே இதுதான். அதான், இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு பதில் தான் 11ஆம் வசனத்துல ஒழிஞ்சிருக்கு. பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, இங்க அவர் பயன்படுத்துற அந்த எண்ணிக்கொள்ளுங்கள், அதாவது கன்சிடர் இல்லனா ரெக்கன் அப்படிங்கிற வார்த்தையை நாம சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. அப்படியா? அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா? கண்டிப்பா. கிரீக்கத்துல இதுக்கான வார்த்தை லோஜிசோமை. லோஜிசோமை இது ஒரு கணக்கியல் வார்த்தை, அதாவது அக்கவுண்டிங் டேர்ம். ஒரு கணக்கியல் வார்த்தையா? ஆன்மீகத்திற்கும் இந்த அக்கவுண்டிங் கணக்கு பதிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களே. சொல்றேன். லோகிசோமை அப்படின்னா ஒரு உண்மையை உங்கள் கணக்கில் வரவு வைத்து அந்த உண்மையின் அடிப்படையில் செயல்படுவது. ஓஹோ. உதாரணமா, இப்போ உங்க வங்கி கணக்குல பல கோடி ரூபாயை ஒருத்தர் வரவு வச்சுட்டாரு அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கோடீஸ்வரர் அப்படிங்கிறது மறுக்க முடியாத புரைவையான உண்மை, அதாவது ஆப்ஜெக்டிவ் ட்ரூத். சரி, அந்த பணம் என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. ஆமா, அது இருக்கு. ஆனா பல ஆண்டுகளா வறுமையில வாழ்ந்த பழக்கத்தால நீங்க இன்னும் கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பழைய உணவை சாப்பிட்டு கொண்டு உங்களை ஒரு ஏழையாகவே உணர்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆஹா, இது நல்ல உதாரணம். என் கணக்குல பணம் இருக்கு, ஆனா என் மனதளவுல நான் இன்னும் பழைய ஏழையாகவே வாழறேன். ஆமா, இப்போ நீங்க கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கும் போதே உங்கள் உணர்ச்சிகளை நம்புவதா அல்லது உங்கள் வங்கி கணக்கில் உள்ள அந்த இருப்பை நம்புவதா? கண்டிப்பா பேங்க் பேலன்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நம்பணும். கரெக்ட். உங்கள் வங்கி இருப்பை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்வு கொடுத்து விட்டார். பாவத்தின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டு உங்கள் கணக்கில் வெற்றி வரவு வைக்கப்பட்டு விட்டது. இது உண்மை. வாவ். ஆனா ஒவ்வொரு நாளும் சவால்கள் வரும்போது உங்கள் உணர்ச்சிகள் நீ பழைய ஆளுதான், உன்னால மாற முடியாது அப்படின்னு பொய் சொல்லும். அப்போ அந்த உணர்ச்சிகளுக்கு பதிலாக உங்கள் ஆன்மீக வங்கி கணக்கில் உள்ள உண்மையை நீங்கள் லொகிசோமை செய்ய வேண்டும், அதாவது எண்ணிக்கொள்ள வேண்டும். ஓ, இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது பழைய இயல்புக்கு என்னை கட்டாயப்படுத்தும் அதிகாரம் இனிமேல் இல்ல.
ஆனா அது என்னை ஏமாற்ற முயற்சிக்கும். ஆமா, அது ஏமாத்தாதான் செய்யும். அது என் உணர்ச்சிகளின் வழியாக வந்து நீ இன்னும் அந்த பழைய கைதிதான், பழைய கடன்காரன் தான் அப்படின்னு பொய் சொல்லும். அப்போ இல்ல, நான் கடவுளுக்காக வாழ்கிறவன் அப்படிங்கிற உண்மையை எனக்கு நானே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். துல்லியமாக பிடிச்சிட்டீங்க. கணக்கியல் அப்படிங்கிறது உணர்ச்சிகளை பொறுத்ததல்ல, அது உண்மைகளை பொறுத்தது. கரெக்ட். நீங்க கோபமாக உணர்கிறீர்களா, சோகமாக உணர்கிறீர்களா அப்படிங்கறதை பற்றி உங்கள் வங்கியின் பேரேடு, அதாவது லெட்ஜர், கவலைப்படாது. அதில் உள்ள வரவுதான் உண்மை. ஆமாம். அதுபோல உங்கள் ஆன்மீக பேரேட்டில் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் மாறாத உண்மை. இத நடைமுறை வாழ்வுல எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு நான் கேட்க நினைச்சேன். உதாரணமா, எனக்கு அலுவலகத்துல கடுமையான அழுத்தம் வருது, அல்லது குடும்பத்துல என் கணவரோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ என்னை கடுமையா விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்துல எனக்கு கோபம் தலைக்கேறுது. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த பதற்றமான நேரத்துல உணர்ச்சிகளிடம் உங்கள் கட்டுப்பாட்டை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு சில வினாடிகள் நிறுத்துங்க. அமைதியா நிக்கணும். ஆமா, அமைதியா இருந்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆழமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த கோபப்படும் பழைய மனிதன் இறந்து விட்டான், அவன் கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டான். ஆமென். பழைய நிறுவனத்தின் கடன்காரனான கோபம் இப்போ என் புதிய நிறுவனத்தின் கதவை தட்டுகிறான். ஆனால் நான் அந்த அழைப்பை ஏற்க வேண்டியதில்லை. இப்போ நான் கடவுளுக்காக வாழ்கிறவன். இந்த சூழ்நிலையை நான் கிறிஸ்துவின் கண்களால் தான் பார்ப்பேன். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கண்டிப்பா. ஆனா இது ஏதோ ஒரே நாள்ல நடந்துவிடும் ஒரு மாயாஜாலம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம செய்ய வேண்டிய ஒரு தினசரி தேர்வு, டெய்லி சாய்ஸ். ஆமா, இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. நம்முடைய புதிய அடையாளத்தை நாமே ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொள்ளும் ஒரு பயிற்சி. பழைய நிறுவனத்தின் கடன்காரர்கள் வந்து நம்மிடம் பணம் கேட்டால், அந்த நிறுவனம் திவாலாகி மூடப்பட்டு விட்டது, எனக்கு அந்த பழைய கடனோடு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இப்போ புதிய நிறுவனத்தின் உரிமையாளர் அப்படின்னு துணிச்சலாகவும் சட்டப்பூர்வமான அதிகாரத்தோடும் சொல்வது போல இருக்கு. அதைத்தான் பவுல் உரோமியர்களுக்கு வலியுறுத்துறாரு. நீங்க பாவத்திற்கு இறந்தவர்கள், கடவுளுக்கென்று வாழ்பவர்கள். சாவின் ஆட்சி இனி உங்கள் மீது இல்லை. இது அந்த காலத்து மக்கள் எப்படி புரிஞ்சிருப்பாங்க? ரோமியர்கள் இதை ரொம்ப எளிதாக புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு அடிமை தன் பழைய எஜமானனுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவன் கடுமையாக தண்டிக்கப்படுவான். ஆமா. ஆனால் அதே அடிமை இறந்து விட்டால் பழைய எஜமானனால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆமா, இறந்துட்டான்ல. அதான், நாம் பாவத்துக்கு இறந்து விட்டதால் இனி பாவம் என்ற எஜமானனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்ல. இது உண்மையாகவே ஒரு மாபெரும் விடுதலை பிரகடனம்னு தான் சொல்லணும். இத நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும் போது உங்களுடைய அத்தனை பழைய இயல்புகளும் பலவீனங்களும் குற்ற உணர்ச்சிகளும் கவலைகளும் முற்றிலுமாக இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்கள் புது வாழ்வின் முதல் அடியை உங்கள் படுக்கையிலிருந்து எடுத்து வைத்தால் உங்கள் நாள் எப்படி இருக்கும்னு கற்பனை செய்து பாருங்க. வாவ்! உங்களை ஆள எந்த பழைய எஜமானனும் இல்ல அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலைய ஒரு நிமிஷம் உணர்ந்து பாருங்க. நிச்சயமாக அது நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையை மாற்றிவிடும். அந்த மனநிலையோடு ஒரு நாளை தொடங்கும் போது நாம் சந்திக்கும் மனிதர்கள், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம முற்றிலும் புதிய ஒரு கோணத்தில் அணுகுவோம். கண்டிப்பா. குடும்பத்தை விட ஆண்டவரை அதிகமா நேசிப்பதும் சிலுவைய சுமப்பதும் உங்க சொந்த பலத்தால இல்ல. பின்ன யாரோட பலத்தால? உங்க உள்ளே வாழுகிற அந்த புதிய கிறிஸ்துவின் பலத்தால சாத்தியமாகுது. இதை நான் இன்னொரு விதமா சொல்லட்டுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போனை ஒரு ஃபேக்டரி ரீசெட் செய்யற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேக்டரி ரீசெட் நல்லா இருக்கே, சொல்லுங்க. நாம பிறக்கும் போதே சுயநலம், பொறாம, என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மால்வேர், அதாவது வைரஸ் நம்ம சிஸ்டத்துல ஆழமா பதிவாயிருக்கு. ஆமா, பாவங்கிற வைரஸ். திருமுழுக்கு அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஃபேக்டரி ரீசெட். அந்த பழைய வைரஸ், சுயநலம் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டு நம்மள உருவாக்குனவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை டிசைன் பண்ணாரோ அந்த ஒரிஜினல் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்றது தான் இந்த புதிய வாழ்வு. வாவ், ரொம்ப சரியான விளக்கம். அந்த ஒரிஜினல் ஆபரேட்டிங் சிஸ்டம் அன்பால் மட்டுமே இயங்கக்கூடியது. ஆமா, அந்த ஒரிஜினல் டிசைன் படி நம்ம சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியும். திருப்பாடல்கள் 89 இதத்தான் ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. இந்த திருப்பாடலின் பல்லவி என்னன்னா, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்பதுதான்.
இது வெறும் ஒரு பழைய பாடல் இல்லைங்க. இன்னைக்கு நாம சந்திக்கிற குழப்பங்கள் மத்தியில நமக்கு கொடுக்கப்படுற மாபெரும் வாக்குறுதி. ஆமா, இதோட முதல் 2 வசனங்களை கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அது? அதாவது, நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல என்றென்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயமா தான் இருக்கு. அது உண்மைதான். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாம், நம்ம பயன்படுத்துற சாஃப்ட்வேர் கூட அடிக்கடி அப்டேட் ஆகுது. அதோட விதிமுறைகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம மாறிக்கிட்டே இருக்கு. வேலை வாய்ப்புகள் நிரந்தரம் இல்லாம போச்சு. ஒரு நாள் காலையில எழுந்து பார்த்தா இந்த புது தொழில்நுட்பம் நம்முடைய வேலையை எடுத்துக்குங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. கரெக்ட். மனித உறவுகள் கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டுல உடனே முறிஞ்சு போயிடுது. இப்படி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்றென்றும் நிலைத்துள்ள பேரன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நவீன மனிதர்களாகிய நாம் எப்படி நம்புறது? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இது சும்மா என்ன சொல்றது, மனசுக்கு ஆறுதலுக்காக சொல்லப்படுற ஒரு வார்த்தையா? கண்டிப்பா கிடையாது. நீங்க கேட்டது மிகச்சரியான கேள்வி. நாம பயன்படுத்துற அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கும் திருவிவிலியம் இங்க பயன்படுத்துற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்படியா? அது என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நாம அன்ப ஒரு உணர்ச்சியா மட்டும்தான் பாக்குறோம். உணர்ச்சிகள் எப்போதுமே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும். மழை பெஞ்சா சந்தோஷப்படுவோம், வெயில் அடிச்சா கோவப்படுவோம். ஆமா, மனுஷங்களோட அன்பும் அப்படிதான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடுது. ஆனா இந்த திருப்பாடல்ல மூல மொழியான எபிரேய மொழியில பேரன்பு அப்படிங்கிறதுக்கு ஹெசட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இது வெறும் உணர்ச்சி இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான மிக உறுதியான ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையா? அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சொல்றீங்களா? ஆனா மனுஷங்க போடுற அக்ரிமெண்ட்ஸ் கூட தான் சீக்கிரமா உடைஞ்சு போகுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. இது எப்படி அதை விட வித்தியாசமானது? நீங்க சொல்ற அக்ரிமெண்ட்கள் எல்லாமே 2 பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல். நீ எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படிங்கிறது. ஆமா, நீங்க சொன்னாதான் எனக்கும் புரியுது. அது ஒரு வியாபாரம் மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா ஹெசட் அப்படிங்கிறது ஒரு தரப்பட்சமான நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பு. அதாவது, நீ இந்த உடன்படிக்கையை மீறினாலும், நீ என்னை விட்டு விலகி போனாலும், நான் உனக்காக கொடுத்த வாக்குறுதியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தன் மீது தானே சுமத்தி கொள்ளும் ஒரு கடமை. வாவ், இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இது உணர்ச்சியிலிருந்து வர்றது கிடையாது, அவருடைய குணாதிசயத்திலிருந்து வர்றது. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க அந்த வசனத்துல வர அடுத்த வார்த்தையை பாருங்க. உமது உண்மை வானை போல் உறுதியானது. இங்க உண்மை அப்படிங்கிறதுக்கு எமுனா அப்படிங்கிற எபிரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எமுனா, அதாவது நம்ம பொய் சொல்லாம உண்மையை பேசுறோம்ல, அந்த உண்மையா? இல்ல, அதுக்கும் ஒருபடி மேல. எமுனா அப்படின்னா நிலைத்தன்மை அல்லது அசைக்க முடியாத நம்பகத்தன்மை. ஒரு பெரிய வானளாவிய கட்டிடத்தோட அடித்தளம் போல. ஓ, ஃபவுண்டேஷன் மாதிரி. ஆமா, அத நீங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அந்த கட்டிடம் புயல்லையோ மழையிலையோ சாயாம நிக்கிறதுக்கு அந்த அடித்தளத்தோட உறுதிதான் காரணம். எப்படி புவியீர்ப்பு விசை இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு வேற மாதிரியும் மாறாதோ, அதே போல ஆண்டவருடைய எமுனா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் மாறாத ஒரு விதி. அது மாறவே மாறாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க பூமியில எங்க போனாலும் வானம் உங்க தலைக்கு மேல இருக்கும். அது உங்களை விட்டு விலகாது. அது போலதான் வேலை போயிடுமோ, பொருளாதார நெருக்கடி வந்துடுமோ, இல்ல அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நம்ம பயந்து நடுங்கிறப்போ நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரே மாறாத அடித்தளம் இந்த ஹெசட் மற்றும் யமுனா மட்டும்தான். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. மனிதர்களோட வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. பாஸ்வேர்ட் மறந்தாலோ சர்வருக்கு ஏதாவது ஆச்சாலோ நம்ம டேட்டா மொத்தமும் போயிடும். ஆனா ஆண்டவருடைய பேரன்பு அப்படிங்கிறது மாறாத சோர்ஸ் கோட் மாதிரி. அதுல எந்த பிழையும் வராது. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. சரி, இந்த ஹெட்செட் இவ்ளோ உறுதியானதுன்னா இத நம்புற ஒரு விசுவாசி அதை எப்படி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னு எனக்கு தெரியும். ஆனா தினமும் காலையில எழுந்து நியூஸ் பேப்பரையோ சமூக வலைத்தளங்களையோ பார்த்தா எனக்கு பதற்றம் தான் வருது. இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். இந்த நிலையில இந்த திருப்பாடலின் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வசனம் 15-16 ஆசிரியர் இப்படி சொல்றாரு: விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள்.
அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களிகூறுவார்கள், உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். இந்த வசனங்கள் ரொம்ப ஆழமானது. இதுல வர்ற விழாவின் பேரொளி அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. என்ன மாதிரியான சத்தம் இது? இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பின்னணியை கொண்ட வார்த்தை. விழாவின் பேரொளி அப்படிங்கறத நம்ம ஏதோ திருவிழாவில் கேட்கிற பாட்டோ கூட்டத்தோட சத்தமோன்னு சாதாரணமா கடந்து போக கூடாது. வேற என்ன அர்த்தம் இருக்கு இதுல? பண்டைய இஸ்ரேல் மக்களுடைய கலாச்சாரத்துல இத தெருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இத பெஸ்டல் ஷவுட் அல்லது ஷவுட் ஆஃப் ஜாய் என்று சொல்வார்கள். ஓ, தெருவா. இது எப்போ பயன்படுத்துவாங்க? இது எப்ப நடக்கும் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் போர்க்களத்துக்கு போகும்போதோ அல்லது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழைய தூக்கி கொண்டு தங்கள் நகரத்துக்குள் நுழையும் போதோ, ஆண்டவர் நம் அரசராக நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பிரசன்னத்தை உணரும் போது மக்கள் எழுப்பும் மாபெரும் எக்கால சத்தம் மற்றும் ஆரவாரமான முழக்கம்தான் இந்த தெருவா. ஒரு நிமிஷம், அப்போ போர்ல ஜெயிச்ச பிறகு எழுப்புற சத்தம் இல்லையா இது? போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுப்புற சத்தமா? அதுதான் இதுல இருக்கிற ஆழமான ரகசியம். வெற்றி கிடைச்ச பிறகு யார் வேணாலும் சத்தம் போடலாம், அது இயல்பு. ஆனா இந்த விழாவின் பேரொளி அப்படிங்கிறது எதிரிகள் கண்ணுக்கு முன்னாடி நிக்கும் போதே எழுப்புற சத்தம். நிஜமாவா? எதிரிய பார்த்து பயப்படாம சத்தம் போடுவாங்களா? ஆமா, நம்முடைய அரசர் நம்மோடு இருக்கிறபடியால் நமக்கு நிச்சயம் வெற்றி தான் அப்படிங்கிற உறுதியில நம்பிக்கையில எழுப்புற சத்தம் அது. இந்த சத்தத்தோட அர்த்தத்தை யார் முழுசா உணர்ந்திருக்காங்களோ அவங்கதான் பேறு பெற்றோர் அப்படின்னு திருப்பாடல் சொல்லுது. இங்க நான் ஒரு விஷயத்த ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப நெருக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம காதுகள்ல எப்பவுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, எப்பவும் இரைச்சல் தான். நம்ம மொபைல்ல வர நோட்டிபிகேஷன் சத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள திசை திருப்புது. சமூக வலைத்தளங்கள்ல வர வதந்திகள், ஒருத்தர் தாக்கி பேசுற சத்தம், நீ இப்படி இருந்தாதான் உனக்கு மதிப்பு அப்படின்னு இந்த சமூகம் நம்ம மேல திணிக்கிற எதிர்பார்ப்புகளின் சத்தம், இது எல்லாமே நம்ம காதுல எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மைதான், அது ஒரு பெரிய சுமை. ஆனா கவனிச்சு பாருங்க, இந்த சத்தங்கள் எதுவும் நமக்கு விடுதலையோ மகிழ்ச்சியோ தர்றதில்ல. மாறா ஒருவித பதற்றத்தையும் மனச்சோர்வையும் தான் தருது. இந்த இரைச்சல்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விழாவின் பேரொளிய நாம எப்படி கேட்கிறது? ரொம்ப அருமையான ஒப்பீடு. உலகத்தின் சத்தங்கள் எப்பவும் உங்களை நீங்களே நிரூபிக்கணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா விழாவின் பேரொளி உங்களுக்கு விடுதலையை தரும். அந்த விடுதலையை எப்படி அனுபவிக்கிறது? அதுக்கான வழியே அடுத்த வரியிலே திருப்பாடல் சொல்லுது. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். இருட்டுல குழப்பத்துல இருக்கும்போது நாம என்ன செய்வோம்? உடனே நம்ம போன் ஸ்கிரீன் ஆன் பண்ணி அந்த செயற்கையான ஒளியில அடுத்தவங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து ஆறுதல் தேடுவோம். ஆமா, அதுதான் இப்ப எல்லாருடைய பழக்கமா இருக்கு. ஆனா அது நிரந்தரம் இல்ல. ஆண்டவரின் முகத்தின் ஒளி அப்படிங்கிறது அவர் நமக்கு காட்டும் நீடியான உண்மையான பாதை. சரி, அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள், உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் அப்படின்னு அடுத்த வரி சொல்லுது. நாள் முழுவதும் களி கூறுவது அப்படின்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை எல்லாம் மறந்துட்டு கண்ணு மூடிக்கிட்டு 24 மணி நேரமும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? அப்படி செஞ்சா நம்ம அன்றாட வேலைகளை யார் பாக்குறது? கண்டிப்பா அப்படி இல்ல. நாள் முழுவதும் களி கூறுவது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயல் கிடையாது. அது நம்முடைய பார்வைய கோணத்தை மாற்றுவது. கோணத்தை மாற்றுவதா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது காலையில எழுந்து வேலைக்கு போறதுல இருந்து வீட்டை கவனிக்கிறது வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்யும் போது ஒரு விஷயத்த ஆழமா உணர்றது. இன்னைக்கு நம்ம சுயமதிப்பை எங்க தேடுறோம்? ஒரு போஸ்ட் போட்டா எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை பேர் நம்மளை புகழ்றாங்க அப்படிங்கறதுல தேடுறோம். ஆமா, அதுதான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. மனிதர்களுடைய பாராட்டு எப்பவும் மாறும். ஆனா உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் அப்படிங்கிறது, ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறாரு, அவர் தன் பேரன்பால் என்னை மதிப்போடு பார்க்கிறாரு அப்படிங்கிற அந்த நீதிய நம்முடைய அடையாளமா மாத்திக்கிறது. அந்த அடையாளம் உலகத்தோட லைக்குகளை சார்ந்தது இல்ல. இத கேட்கும்போது ரொம்ப ஆழமான ஒரு தெளிவு கிடைக்குது. நம்முடைய மதிப்பு நம்முடைய சாதனைகள்லயோ வங்கி கணக்குலயோ இல்ல, ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அவருடைய நீதியில தான் இருக்கு. மிகச்சரி. இது பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப புயல் உண்மையிலேயே வந்துருச்சு, பெரிய ஆபத்துல சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிறது? அதுக்கு திருப்பாடலின் கடைசி பகுதி, அதாவது வசனங்கள் 17 மற்றும் 18 பதில் சொல்லுது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது, நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர்.
ரொம்ப வலிமையான வார்த்தைகள். இங்க நான் நேராக உங்களை, அதாவது இதை கேட்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு உங்களுடைய கேடயம் எது? இது நிஜமாவே நம்ம கொஞ்சம் நின்னு யோசிக்க வேண்டிய கேள்வி. ஆமாம், நமக்கு ஒரு ஆபத்து, ஒரு மருத்துவ அவசரம், இல்ல ஒரு பெரிய பொருளாதார இழப்பு வரும்போது நம்மள பாதுகாக்கும்னு நம்ம முதல் விஷயமா எதை நம்புறோம்? நம்மளுடைய இன்சூரன்ஸ் பாலிசியா, நம்முடைய பேங்க் பேலன்ஸா, நமக்கு தெரிஞ்ச செல்வாக்கான மனிதர்களா? பொதுவா மக்கள் இதைத்தானே தேடுறாங்க. இதெல்லாம் இருந்தா நாம பாதுகாப்பா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகளாவிய கேடயங்களை பலப்படுத்துறதுக்காக தானே ராப்பகலா ஓடிட்டு இருக்கோம். உண்மைதான். மனிதர்கள் இயற்கையாகவே தங்களை பாதுகாத்துக்க பல கேடயங்களை உருவாக்குவாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் உருவாக்குற எந்த கேடயமோ ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. நீங்க சொல்றது 100% உண்மை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சில நோய்கள் முன்னாடி அவங்களுடைய பணம் ஒரு கேடயமாக செயல்பட முடியாது. எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில அது கையை விட்டு போயிடும். இதனாலதான் திருப்பாடல் ரொம்ப தெளிவா சொல்லுது, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆமா, நம்முடைய சொந்த திறமையால் அல்ல. பண்டைய போர் முறைகள்ல கேடயம் அப்படிங்கிறது ஒரு வீரனின் உயிரை பாதுகாக்கும் மிக முக்கியமான ஆயுதம். அது இல்லனா எதிரிய நம்பு நேரடியா இதயத்தை தாக்கும். இங்கே ஆண்டவரே அந்த கேடயமாகவும் மாறுகிறார். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆண்டவர் ஏன் கேடயமா இருக்காருன்னா, அப்போ என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதே, எந்த அம்பும் என் மேல படக்கூடாதே. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அருமையான கேள்வி. கேடயம் அப்படிங்கறதோட வேலையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். போர்க்களத்துல ஒரு வீரன் கேடயத்தை பிடிச்சிருக்கான் அப்படின்னா அவன் மேல எந்த அம்பும் வராதுன்னு அர்த்தம் இல்ல. ஓ, அம்புகள் வருமா? அம்புகள் வரும், புயல் வீசும், சவால்கள் தாக்கும். ஆனா அந்த கேடயம் வீரனுடைய உயிர்நிலைய, அவனுடைய ஆழ்மான ஆன்மாவை அந்த அம்புகள் தாக்காதபடி பாதுகாக்கும். இறுதி வெற்றியை கொடுக்கும். அதாவது வெளியில அடிபட்டாலும் உள்ளுக்குள்ள நம்மள முழுசா பாதுகாக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம சுயசார்பு அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னாலெல்லாம் முடியும், என் திறமை என்ன காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, அந்த ஹசில் கல்ச்சர் நம்மள அப்படி மாத்திடுச்சு. ஆனா ஆண்டவரை கேடயமாக கொள்வது என்பது நம்முடைய சுயசார்பில் இருந்து முழுமையாக விடுபட்டு ஆண்டவர் மீதான சார்புக்கு மாறுவது. நம்முடைய முயற்சிகளை நாம் செய்தாலும் இறுதி பாதுகாப்பும் வெற்றியும் ஆண்டவரின் கரங்கள்ல தான் இருக்குங்கிற ஆழமான புரிதல் தான் இது. எவ்வளவு ஒரு நிம்மதியான விஷயம் இது. அதாவது நாமே நம் வாழ்க்கைக்கு பொறுப்பு, நாமே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நவீன உலகத்தோட அழுத்தம் நம்மள சோர்வடைய செய்யுது. ஆனா அதுலேருந்து இதை நம்மள முழுசா விடுவிக்குது. ஆமா, அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். நான் எவ்வளவுதான் பாதுகாப்பை தேடினாலும் அது ஒரு கட்டத்துல உடைஞ்சிடும். ஆனா இஸ்ரேலின் தூயாரான ஆண்டவரே எனக்கு கேடயமா இருந்தா நான் எந்த புயலையும் எதிர்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிற இருட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஹெசட் அப்படிங்கிற அன்பின் பாடல் நம்முடைய காதுகள்ல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். மிகச்சரியாக சொன்னீர்கள். இந்த உரையாடலின் முத்தாய்ப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த திருப்பாடலின் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்று சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக நடக்கும்போது, வங்கியில் பணம் இருக்கும்போது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது மிகவும் எளிதான காரியம். உங்கள் கேடயமாகிய ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய அந்த மாறாத பேரன்பை பற்றி உங்களால் பாட முடியுமா? இன்று இப்போதே உங்களுடைய வாழ்க்கையின் பாடல் எதை பற்றியதாக இருக்க போகிறது? உங்களை அச்சுறுத்தும் பிரச்சனைகளை பற்றிய பாடலா, அல்லது உங்கள் அரசனும் கேடயமுமானவரின் பேரன்பை பற்றிய பாடலா? உங்க வாழ்க்கையில சவால்கள் வரலாம், சிலுவையை சுமக்க வேண்டிய கடினமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அந்த புதிய வாழ்வை பெற்றவங்க ஆண்டவரே முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள்னு திருப்பாடல் ஆசிரியர் சொல்ற மாதிரி ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்ற உறுதியில நடப்பாங்க. சில நேரங்கள்ல நாம் தடுமாறினாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மளை தாங்கி பிடிக்கும். ஆண்டவரோட அன்பை முழுமையா அனுபவிச்சவங்களுக்கு எதை பத்திய கவலைகளோ பயமோ இருக்காது. அவங்க நாள் முழுவதும் ஆண்டவருடைய பேர்ல களி கூறுவாங்க. அப்போ நீங்க இயேசுவுக்காக உங்களோட சிறிய வசதிகளை விட்டு கொடுக்கும் போது அது வழியில் போவோருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீராகவோ, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒருவரின் குறையை கேட்பதாகவோ, அல்லது உங்களோட சொந்த விருப்பங்களை தியாகம் செய்வதாகவோ இருக்கலாம். ஆமா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் கைமாறு மட்டுமல்ல, அதை விட ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீங்க அடைய போறீங்க. எந்த பொக்கிஷத்தை சொல்றீங்க? நீங்க எப்போ உங்க சுயநலத்தை விட்டுட்டு அன்பை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ ஆண்டவரையே நீங்க பரிசாக பெறுகிறோம்.
மிக அருமையான வார்த்தைகள். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று இயேசு சொல்வது இதைத்தான். உங்களுடைய அந்த மாடி அறையில் வந்தமர்வது சாட்சாத் அந்த ஆண்டவரே. இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உறுதியா பதிய வச்சுக்கணும். அதற்காக நாம் இப்போது ஒரு சிறு ஜெபத்தை செய்வோம். ஜெபிப்போம். எங்களை அளவின்றி நேசிக்கும் விண்ணகத் தந்தையே, இந்த வாசகத்தின் உண்மைகள் எங்கள் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். எங்கள் கேடயமாக நீர் இருப்பதற்காக நன்றி. இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆழமான வார்த்தைகளுக்காக நன்றி. பாவம் என்கிற அதிகாரத்திலிருந்து எங்களை முழுமையாக விடுவித்து உமது மாட்சியினால் எங்களுக்கு புதுவாழ்வு தந்திருக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பழைய இயல்பு மறித்துவிட்டதையும் தாங்கள் உமக்காகவே வாழ்கிறவர்கள் என்பதையும் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ளும் வரத்தை தாரும். அவர்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் எல்லா போராட்டங்களிலும் உமது உயிர்ப்பின் வல்லமை அவர்களை வழிநடத்தட்டும். ஆமென். இந்த சூனேமூர் பெண்ணை போல நாங்களும் எங்கள் இதயத்தில் உமக்கென்று ஒரு இடத்தை, ஒரு சிறு அறையை ஒதுக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய எதிர்பார்ப்புகள், மனித கணிப்புகள் அனைத்தையும் தாண்டி நீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட உம்மை அனுமதிக்கிறோம். நாங்கள் மூடி வைத்த, மறந்து போன, நம்பிக்கையிழந்த காரியங்களில் உமது வல்லமை இறங்கி வருவதாக. எங்கள் சொல்லப்படாத ஏக்கங்களை நீர் அறிவீர். உமது சரியான நேரத்தில் உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் இந்த வார்த்தைகள் ஆழமாக பதியட்டும். அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை இழந்து உம்முடைய அன்பால் முழுமையாக நிரப்பப்படவும் கிருபை செய்யும். ஆமென். தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு எளிய மனிதரிலும் உம்மை பார்த்து அவர்களுக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுக்கும் அளவுக்கு அன்பு நிறைந்தவர்களாக, அரச குருக்களாக மாறவும் அவர்களுக்கு வல்லமை தாரும். அவர்களுடைய ஈகோ முற்றிலுமாக அழியட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வில் ஆண்டவரின் அன்பு முழுமையாக வெளிப்படட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது. அந்த வார்த்தையை சுமந்து செல்லும் கருவிகளாக நாம் அனைவரும் மாறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.